நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, இப்போ நம்மள நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோக்கு எப்படி டைட்டில் வந்து பெர்ஃபெக்டாக தர்றது, எப்படி அந்த டைட்டில் மூலமாக நம்மளோட யூடியூப் சேனல் வந்து க்ரோ பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். என்னுடைய டேஷ்போர்டில் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு நான் எப்படி பெர்ஃபெக்டான டைட்டில்ஸ் தரேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவோட கான்செப்ட் என்னன்னு சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட் லைஃப் சேஞ்சிங் புக்ஸ் வந்து சஜஷன் பண்ணியிருக்கேன். அதாவது வாழ்க்கையை மாற்றக்கூடிய புக்கு வந்து சஜஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் டைட்டில் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு டைட்டில் எப்பவுமே முக்கியமான டைட்டில் வந்து கொடுங்க. இந்த வீடியோக்கு முக்கியமான டைட்டில் பார்த்தீங்கன்னா லைஃப் சேஞ்சிங் புக்ஸ். ஓகேங்களா, இதுதான் முக்கியமான டைட்டில். நீங்கள் எந்த வீடியோக்கு டைட்டில் எழுதினாலும் ஃபஸ்ட்டு கொடுக்குற டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமான கொடுங்க. செகண்டரி டைட்டில் கொடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு கொடுக்குற டைட்டில் வந்து முக்கியமான கீவேர்ட் டைட்டில் கொடுங்க. அதாவது இந்த வீடியோக்கு வந்து முக்கியமான டைட்டில் பார்த்தீங்கன்னா லைஃப் சேஞ்சிங் புக்ஸ். செகண்ட் வந்து மினிமம் 2வது ப்ரியாரிட்டி கொடுங்க. 2வது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லைஃப் சேஞ்சிங் புக்ஸ் இன் தமிழ். ஓகேங்களா, நான் இப்போ இந்த வீடியோஸ் வந்து தமிழில், அதாவது பெஸ்ட் லைஃப் சேஞ்சிங் புக்ஸ் வந்து தமிழ் எழுதியிருக்கேன். ஸோ தமிழ்ன்றது 2ஆக கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ இந்த 2 கீவேர்ட்லேயே உங்களுக்கு இந்த 100 கேரக்டர் வந்துருச்சுன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. எனக்கான நான் வந்து சின்ன வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு 58 கேரக்டர் தான் வருது. ஸோ நான் வந்து தேர்டு தரலாம். முக்கால்வாசி நேரங்களில் தேர்டு தர மாதிரி வராது. 2லேயே முடிஞ்சிடும். நீங்கள் 2 கொடுத்தாலும் சரி, 3 கொடுத்தாலும் சரி. இப்போ 2லேயே முடிஞ்சிடும், ஓகே, ப்ராப்ளம் இல்லை. இப்போ எனக்கு 3வது ஆப்ஷன் வரனால 3வது கொடுக்குறேன். நான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கீவேர்ட் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா பெஸ்ட் புக்ஸ், அவ்வளோதான். இந்த மட்டும் கொடுங்க. ஒரு 70 கேரக்டர் மட்டும் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. இந்த மாதிரி தான் யூடியூப்க்கு டைட்டில் எழுதணும். ஃபஸ்ட்டு உங்களோட மெயின் கீவேர்டை ஃபஸ்ட்டு எழுதுங்க. லைஃப் சேஞ்சிங் புக்ஸ்ன்ற மெயின் கீவேர்டு. செகண்டரி கீவேர்டு வந்து செகண்ட் எழுதுங்க. தேர்ட் இடம் இருந்துச்சுன்னா எழுதுங்க. இடம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் மிஸ்டேக்ஸ் இல்லை. இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக யூடியூப்பில் வந்து டைட்டில் எழுதணும். ஓகேங்களா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து யூடியூப்பில் டாப்பில் காமிக்கும். உங்களுக்கு வந்து நிறையா வியூஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான யூடியூப் சேனலில் ப்ரொமோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கிச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் யூடியூப்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் போடலாம்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதெல்லாம் முடிச்சோன்னா சேவ்னு கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து அந்த டைட்டில்ஸ் வந்து சேவ் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.